ஹே ஆல், வீட்டில் வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய இந்த முட்டை ஓட்டை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் ரெடி பண்ணிக்கலாம். எத்தனை முட்டை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. முட்டையை வந்து மேலே மட்டும் ஹோல் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா ரஃப்பாக நீங்கள் வந்து பென்சிலை வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே பெயிண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஃபேஸ் வேணாலும் வரைஞ்சிக்கலாம், ஆர் ஃப்ளவர் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபோக்கஸை கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிராஃப்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஏன்னா முட்டை ஓடு உடையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்பவே வந்து நம்மளோட ஃபோக்கஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஷேப்லேயோ எந்த சைஸ்லேயோ அது எந்த முட்டை வந்து நமக்கு எப்படி அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ரஃப்பாக வரைஞ்சிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா வார்னிஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த முட்டை வந்து நல்லா சேஃபாக இருந்துக்கும். இப்போது நம்ம லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் சொல்லணுமேன்னு சொல்லக்கூடாதுன்னுட்டு நான் வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். பாப்பா இருக்கிறா எனக்கு. அந்த பாப்பாவை வந்து என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் இருக்கிறப்போ மட்டும் ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்கன்னு இல்லை, ஆஸ்கார் லெவல் ஆக்டிங் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடிச்சுட்டு ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் முன்னாடியே மானே தேனேன்னு கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 months கிட்ட வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு நேட்டிவ்ல இருந்து சென்னையில் வந்து இருக்கிறோம். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கால் கூட வராது. பாப்பா எப்படி இருக்கா, இன்ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வீடியோ கால் கூட வந்து பண்ணி பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து வெறுப்பாக இருப்பாங்க. பட் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வந்து அவங்க ரொம்ப பாசமாக இருக்கிறாங்களாம். நான் வந்து குழந்தைய கொடுக்காத மாதிரி அந்த அளவுக்கு என்ன ஒரு வில்லியாக க்ரியேட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஹீரோயிசம் காட்டுவாங்க பாருங்கள். செம்ம காமெடியாக இருக்கும். அவங்க நினைக்கிறாங்க அது மாஸ்ன்னு நினச்சிட்ருக்காங்க. பட் வந்து எனக்கு அதை பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து அதை ஹேண்டில் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு காமெடி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம குழந்தைய வந்து நம்ம தான் வளர்க்கணும். நீங்களும் உங்ககிட்ட வந்து உங்கள் மாமியார் வந்து உங்கள் குழந்தைய பார்க்கல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ம குழந்தைய ரைஸ் பண்ணுறதுக்கு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைய வளர்த்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் நான் வளர்த்தேன்னு கிரெடிட் பண்ணுவாங்க. அவங்க கிரெடிட்ஸை எடுத்துக்க நினைப்பாங்க. ஸோ உங்கள் குழந்தைய நீங்களே வளங்க, பெற்றவங்களே நீங்களே வளர்த்துக்கோங்க. அடுத்தவங்க வந்து நம்ம பிள்ளைய வந்து கவனிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் விஷயத்துலேயே நான் வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. நான் வளர்த்தேன்னு ஆனா ஊனான்ட்டு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்களுக்குன்னு கால் பண்ணி அந்த மாதிரி கேட்டதே இல்லை. ஃபைனலாக கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஷோ கேஸை அழகாக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.